வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா MA 4152 அட்வான்ஸ்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ல இருக்கிற சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் இனிமேல் வரப்போற வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த பேப்பர் MA 4151 அப்ளைட் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரோட கொஞ்சம் டாபிக் நமக்கு ரெலவெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, MA 4152 பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எந்தெந்த கண்டென்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத மட்டும் பாருங்கள். நோட்ஸ் ஏற்கனவே இருக்குன்னா அதை நான் சொல்கிறோம், அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டாபிக் எல்லாமே நம்ம சேனலில் இனிமேல் போஸ்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். யூனிட் 1 லீனியர் அல்ஜிப்ரா. லீனியர் அல்ஜிப்ரா டாபிக் பார்த்தீங்கன்னா MA 4151 பேப்பருக்கும் 52 பேப்பருக்கும் சேம் கண்டென்ட் தான். வெக்டார் ஸ்பேஸ், நார்ம்ஸ், இன்னர் ப்ராடக்ட்ஸ், ஐகன் வேல்யூஸ் யூசிங் QR transformations, QR factorization, generalized eigenvector, canonical forms, singular value decomposition and applications, pseudo inverse, least square approximations, topological matrix and some applications. இந்த டோஃப்லெக்ஸ் மேட்ரிக்ஸுங்கிற டாபிக் மட்டும்தான் மாறிருக்கு. எப்ளிக்கில் எப்படி மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். மற்றபடி வெக்டார் ஸ்பேஸ், நார்ம், QR டிகாம்போசிஷன், ஃபேக்டரைசேஷன், ஜெனரலைஸ் ஐகன் வெக்டார், கனானிக்கல் ஃபார்ம், சிங்குலர் வேல்யூ டிகாம்போசிஷன், சூடோ இன்வர்ஸ், லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட், இந்த எல்லா டாப்பிக்குமே கிட்டத்தட்ட நம்ம MA 4151 பேப்பரில் ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஓரளவு இந்த யூனிட்டை நம்ம ரிவைஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இதில் ரிப்பீட்டட் கொஷின் என்னென்ன நம்ம இனிமேல் சொல்ல போகிறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் கூட போதும். நெக்ஸ்ட் யூனிட் 2 one dimensional random variables. So one dimensional random variable, it's also similar form of MA 4151 paper, but அதில் நம்ம பார்த்துருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ்ன்னு பார்த்துருப்போம். ரேண்டம் வேரியபிள்ஸ்னால் என்ன, ப்ராபபிலிட்டியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மூமெண்ட்ஸ்னால் என்ன, மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் MGF எப்படி பார்க்குறது, அண்ட் தட் ப்ராப்பர்ட்டிஸ் அதோட கேல்குலேஷன் அண்டு அதில் என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிஃபைன் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுருக்கணும். அடுத்து பைனாமியல், பாய்சான், ஜியோமெட்ரிக், யூனிஃபார்ம், எக்ஸ்பொனன்ஷியல், காமா அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். கிட்டத்தட்ட 4 டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 4 or 6 வரும். பைனாமியல், பாய்சான், ஜியோமெட்ரிக் 3, யூனிஃபார்ம், எக்ஸ்பொனன்ஷியல், காமா, நார்மல் 7, 7மே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு அந்த பேப்பரில் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 7 பார்ட்டுமே நம்ம தனித்தனியாக MGF எப்படி பார்க்கணும் அண்ட் மீன் வேரியன்ஸ் எந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும், அண்ட் இதுக்கு ரிலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஷின்லேருந்து டேட்டாவை எப்படி எடுக்கணும், எந்த ஃபார்மில் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், ஃபைனல் ஆன்சர் எப்படி வருங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கோட பேர் ஒன் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 சேம் டாபிக் ஆஃப் MA 4151 பேப்பர். யூனிட் 3 ரேண்டம் ப்ராசஸ். ஸோ இந்த டாபிக் நம்ம அந்த பேப்பரில் ப்ரிப்பேர் பண்ணதில்லை. இது கொஞ்சம் யூனிக்கான டாபிக் தான். கிளாசிஃபிகேஷன், ஆட்டோ காரலேஷனாக என்ன, கிராஸ் காரலேஷனாக என்ன, ஸ்டேஷ்னரி ரேண்டம் ப்ராசஸ், மார்க்கோ ப்ராசஸ். இட் இஸ் அ ரிப்பீட்டட் டாபிக் அண்ட் மெயின் கான்செப்ட் மார்க்கோவில். மார்க்கோ செயின், பாய்சான் ப்ராசஸ்னால் என்ன, காஷியன் ப்ராசஸ்னால் என்ன, இது ஆக்சுவலி UG பேப்பரில் இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி வைஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். தியரி மீன்ஸ் உங்களுக்கு கொஷின் சில சமயம் லிட்ரலாக எழுதுகிற மாதிரி இருக்கும், சென்டென்ஸாக எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு ப்ராப்ளமாக கொடுத்தா கூட கொஷினை பார்த்துட்டு இந்த கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு லைன் பை லைன் நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து யூனிட் 4 and 5 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் டாபிக். ஸோ ப்ராப்ளமும் லீனியர் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங்னா என்ன, லீனியர் ப்ரோக்ராமிங் எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது, இதுக்கு கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி சொல்யூஷன் பார்க்குறது, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் எப்படி சொல்யூஷன் பார்க்குறது, 2 phase மெத்தடில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இது எல்லாம் ஒரே கண்டென்ட்டாக இருக்கும். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இதை தனி கேட்டகரியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதில் எல்லாம் ஷார்ட்கட்ஸ் என்ன அண்ட் சொல்யூஷன்ஸ் XYZ வேரியபிள்ஸ் எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறதுங்கிற மெத்தடுக்கு 3 மெத்தடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்கல், சிம்ப்ளெக்ஸ், 2 phase மெத்தட். அண்ட் ஷார்ட்கட்ஸ்க்காக தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அசைன்மெண்ட், பொசிஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம லாஸ்ட் செக்ஷனாக பார்க்குற மாதிரி இருக்கும். இது யூனிட் 4ஓட கண்டென்ட். யூனிட் 5
Fourier transform and partial differential equation. ஸோ Fourier சீரீஸில் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. Fourier transforms தான் என்ன, டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ், transforms of elementary functions, Dirac delta function, convolution theorem, Parseval's identity, solution to partial differential equation, heat equation, wave equation, Laplace and Poisson equations. இது 2 யூனிட்டோட கம்பைண்டாக தான் இந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 5 கொஞ்சம் லெங்க்தியாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கான்செப்ட் வைஸ் இது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஓரளவு நமக்கு இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கிற சொல்யூஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கான்செப்ட் ஆகட்டும், ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன், லாப்லாஸ் அண்ட் பாய்சன் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான டாபிக் தான். மொத்தம் நமக்கு MA 4152 பேப்பர் அட்வான்ஸ் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் 5 யூனிட்ஸ்க்கு இவ்வளோ தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதுவரை நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட நோட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை டெக்ஸ்ட் புக்கே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் படிக்கிற காலேஜில் லைப்ரரியில் இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்டாஃப்ஸ் யாராவது கொடுத்துருக்கலாம், எப்படினாலும் சரி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எந்தெந்த கண்டென்ட்டை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் இனிமேல் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். நீங்கள் எல்லாருமே பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் எழுதும்போது கொஞ்சம் பிரேக்காக இருக்கலாம். யூஜி டு பிஜி நீங்கள் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணும்போது இன் பிட்வீன் நடுவில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை இப்போ கரண்ட்லி நீங்கள் ஒர்க் பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் மேக்ஸ் பேப்பர் இவ்வளோ டஃப்பான பேப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்ததுன்னா, எனக்கு இந்த ஒரு பேப்பர் கிளியர் பண்ணால் போதும் அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் 3 யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் நான் அந்த கோர்ஸே ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு இது செகண்ட் செமஸ்டர் தான், ஃபஸ்ட் செமஸ்டர் தான், ஃபர்ஸ்ட் பேப்பர் நான் இப்போ தான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக 5 யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 5 யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட்ஸ் தான். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தியரி டாப்பிக்கு அண்ட் லாஸ்ட் 2 யூனிட்ஸ் ப்ராப்ளம் டாபிக். நம்ம எப்படினாலும் சரி ஓரலாக ஒரே ஒரு தடவை கண்டென்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெக்டார் ஸ்பேஸ்னால் என்ன, வெக்டார் ஸ்பேஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐகன் வேல்யூனா என்ன, ஐகன் வேல்யூவில் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறது, கியூஆர் டிகாம்போசிஷனாக என்ன, இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு டாப்பிக்கோட சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேமில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க, அதில் எதுவும் ஃபார்முலாஸ் இருக்கா, என்னென்ன கண்டென்ட் சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். யூனிட் 4 and 5 பொறுத்தவரை ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 மாடல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், இந்த யூனிட்டில் எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இனிமேல் வர்ற நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலும் டெஃபினட்டாக கம்மிங் செமஸ்டரில் உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம பாஸ் ஆகிறது நம்ம டார்கெட் கிடையாது, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது தான் நம்ம டார்கெட்டாக நம்ம சேனலில் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே ஆர்டர்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.